முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ. முதல்ல உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? அது பதில் சொல்லு நீ. உண்மைதான் சார். சரி, கொத்து பொத்தா போட்டது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீகவுண்ட் கேட்டிருந்தாங்க. எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9000 ஓட்டுல இருந்து 15000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9000 ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கம்மியாகாது. அதற்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் சார்பில் வந்துட்டு ரீகவுண்ட் நடத்தினாங்க. அனைத்தும் சரியாகவே இருக்கிறது என்று நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. எந்த ஃபால்ட்டும் இல்லை, 100% கரெக்டா இருக்கு. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. தேர்தல் முடிவுகள் மாறக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் மீண்டும் சட்டசபை போக வாய்ப்பு இருக்கா? விவிபேட்டை என்னன்னா திமுக மீண்டும் ஜெயிக்கும், ஸ்டாலின் மீண்டும் ஜெயிப்பார். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கொத்து பரோட்டா எப்படி போடுவார்கள்? இப்படி இருந்தா போட்டு டம்மு 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 அதான்ப்பா, அந்த மசாலா மசாலெல்லாம் போட்டுட்டு பரோட்டா பிச்சு போட்டுருவாங்க. பிச்சு போட்ட பரோட்டா மீண்டும் ஒன்றாகுமா? அப்போது கொத்தியது தான். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதுண்ணா. உன்ன என்ன சொல்றது இல்லையா? அப்போ அதை போய் நீங்க சரி பண்ணணும், போய் இது பண்ணணும்னு போய் பாக்குறீங்க. இன்னொன்னு முன்னாடியே கொத்திட்டாங்க, அது பழசாயிருக்கும். ஜோக்ஸ் அப்பா. ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது அவருக்கு நல்லது என்று எனக்கு தோன்றும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. கொளத்தூர் மக்களே நம்பாத அளவுக்கு கொளத்தூர் திமுக தலைவர் ஸ்டாலினை ஒரு ரவுண்ட கூடயா ஜெயிக்க முடியாத அளவிற்கு தோற்கடிப்பார். இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டும், முக்கியமான அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பிளான் பண்ண அமித்ஷாவுடைய திட்டம் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்போது அந்த திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ரீகவுண்டிங்கு கேட்கிறாருன்னா அதுல பொருள் இருக்கிறது. ஒரு ஓட்டுல தோற்றிருக்காரு, அதுல பொருள் இருக்கிறது. இல்ல ஒரு 50 ஓட்ட ஒருத்தர் தோற்றிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. 200 ஓட்ட ஒருத்தர் தோற்றிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அப்போ போய் நீங்க ரீகவுண்டிங் கேட்கறதுல பொருள் இருக்கிறது. 8000 ஓட்டு. சரி, போன தடவை தாவேக்கு ஆட்சி இருந்து இது மாதிரி நடந்திருந்தா கூட பரவாயில்ல. உங்களோட ஆட்சி இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோடல் ஆஃபீஸரை போட்டு நம்ம ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு தான் கணேசனை போட்டிங்க. அதுவும் நடக்கல. நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களே ஒரு வாட்டி ரீகவுண்ட் ஒன் மோர் போயிடலாமா என்று அவரே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. கூட இருக்க அல்லக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்தது. கரெக்டா அண்ணே? எதுக்கு ஒரு வாட்டி ரீகவுண்ட் பார்த்துடலாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ இப்போ காலேஜெலாம் படிச்சிருக்க, வாத்தியார் கீத்தியார செட்டிங் பண்ணி ரீவேல்யூஷன் போட்டால் அதில் அர்த்தம் இருக்குது. சார் போட்டு விடுங்க சார். இது எப்படியா நடக்கும்? ஸ்டாலின் அரசியலுக்கு லாயக்கு இல்லை. யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. தேர்தலுக்கு முன்பு நடந்த ஒரு உரையாடலை சொல்கிறேன். போலிங் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எப்படிங்க இருக்கு என்று கேட்கிறார். அண்ணே என் தொகுதியிலே கஷ்டண்ணே, என்னமோ நினச்சோம், பயலுங்க இந்த சின்ன பயலுங்க அடிச்சிடுவாங்க போல் இருக்கு என்று ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர்கிட்ட கேட்குறார், நீங்கள் எப்படி அப்படின்னோடனே அநேகமாக எனக்கே விட்டு கொண்டு தோன்றுது என்று அவர் சொல்கிறார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் எனது அருமை நண்பர் கே நேரு வருகிறார். ஸ்டாலின் கேட்கிறார், என்னண்ணே அப்படின்ட்டு. அண்ணே ஒரு 2 தானே டஃப் டெல்டாவில். காமராஜ் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது, இந்த விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது. இப்போ மீறி 38 அடிச்சிடல அண்ணே. நேருவுக்கு பின்னாலேயே வேலு. அண்ணே 28ல் ஒரு 3 தான் டவுட்டு, 25 கன்ஃபார்மாக அடிக்கணும். அவரு இந்த முதல்ல சொன்னாங்க 3 பேர் அண்ணே டஃப்னுன்ட்டு, மூஞ்சே சரியில்லை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நேருவும் வேலுவும் இந்த கணக்கை சொன்னோன்னே ரைட்டு அப்படின்னு அப்படியே மலருதான் முகம். 3ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட் கவுண்டிங்கு. இன்னைக்கு வேலுகிட்ட கூப்பிட்டு, என்ன எப்படி இருக்கு அண்ணே, கூட்டணியோட சேர்த்து 150 தாண்டிடுவோம்ண்ணே. நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் வச்சுக்கலாமா, இல்லை அந்த அம்மா எப்பவும் சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா கட்டடத்தில் வைப்பாங்க, நேரு இது வைக்கலாமான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பார்க்க போயிடுவேன் நான் இப்படி பேசினாராம். இவரும் சந்தோஷமா நம்மளையே கொத்து பரோட்டா போட போறாங்கன்றது கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியும். ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. தொடக்கம் முதலே இப்படித்தான் கூட இருப்பவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இல்ல, அதான் அவர் விரும்புறாரு. அதுதான் விரும்புறாரு. அது மாதிரி பாசிட்டிவா சொல்றதுதான் விரும்புறாரு.
இக்னோர் நெகட்டிவிட்டி. ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். முன்னாள் எம்எல்ஏவாக வீட்டில் உட்கார வேண்டியதுதான். இக்னோரிங் நெகட்டிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், இக்னோரிங் தி ட்ரூத் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் ஸ்டாலின். இவருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. உதயநிதி தெரிஞ்சுக்க விரும்பல. தெரியும் தோத்துருவோன்னு, என்ன இப்போ தோத்துட்டு போகிறது. அதனால் தான் அவர் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு உள்ளபடியே பாவமாக இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களை நினைத்தார். ரொம்ப நான் இதாக சொல்லலை, உள்ளபடியே மனசு வருத்தம். இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சரி, நம்ம விமர்சனம் பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு புறம் ஓரமாக வைத்து விட்டால் அடுத்த வாரம் பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. டிவியில் தானே பார்க்க முடியும் உங்களால், இல்லையா? ஸோ அது வருத்தமாகத்தான் இருக்கும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. மருத்துவர் ஐயா ஓய்வெடுத்ததை போல இன்னொன்று, நீங்கள் போய் விஜய் கிட்ட எல்லாம் போட்டிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. ஏற்கனவே உங்கள் அப்பா வேணாலும் மொக்க பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் இளைய தலைமுறை தான் இனி அடுத்த கட்ட அரசியலை நகர்த்த வேண்டும் என்று காலம் அனைவருக்குமே கட்டளையிட்டு இருக்குது. இன்னொன்று விஜய் அவர்கள் டைலாக் பஞ்சா பேசுவார். இவர் ஆகன்னு இருந்தாருன்னா எங்கள் மக்கள் அந்த மொக்க பஞ்சு அது ஆக. இவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுது உள்ள மனசாரவே சொல்கிறேன் நான். சும்மா இந்த அரசியல் விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி ஓய்வு பெறட்டும், ஒப்படைச்சிட்டு போட்டோம். மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. மாதேஷ், உங்களை கேட்கல, அவங்கள பார்த்து கேட்கறேன். உங்களையும் கேட்கலாம். குப்பை ஆளுங்கட்சியா இருந்தாலும் குப்பை தான், எதிர்கட்சியா இருந்தாலும் குப்பை தான், இல்ல குளத்தூர்ல தோத்து போனாலும் குப்பை தான். நீங்க எல்லாம் அந்த நேரத்துல எங்க இருந்தீங்க கூட தெரியும். நாங்க ஏன் வரணும்? நானாவது 2 நாள் அங்க போய் நின்று. அதை நீங்க நிப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது, அதெல்லாம் போய் நிப்பீங்க. நீங்க உதவாநிதி அவரும் அதான சொல்றாரு, இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து போயிட்டோம். இப்படிதான் இவங்க பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர் இருந்து போட்டோம். அதுக்கு என்ன ஒரு நாகரிகமாவே கொண்டு போலாம் அந்த பேட்டியை. அதனாலதான் நான் அவன் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த கரப்பாம்பூச்சி கட்சியா, அவனுடைய அதிகாரப்பூர்வமா அவன் சொல்றானே இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல போட்டதுக்கு பார்த்து இந்த கூட்டம் வந்து உட்காந்துச்சுன்ட்டு மேஜிக் ஃபார்முலாலாம் சொன்னாங்க. நாங்க வந்து அது சரி பண்ணிடுவோம். நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்தா வந்து நீட்டை ஒழிக்கிறோம்னா உதயநிதி அவர்கள் படுத்தா நீட்டை ஒழிச்சிருவாங்க. அதுக்குதான் முயற்சி எடுத்தாங்கல்ல. என்ன முயற்சி எடுத்தீங்க? வாங்க டெல்லிக்கு போலாம், எல்லா கட்சியும் சேர்ந்து வாங்க போலாம். டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல வேற அப்படியே மைக்க எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இன்ஸ்டாகிராம்ல போய் பொம்பளை காலை தேடிக்கிட்டு இருக்க நைட்ல, இதான் தெரியும் உனக்கு. சரி, நீங்க அப்படியே பேசி இப்படி குளத்தூர்ல கொண்டு போய் அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்களா ஸ்டாலினை? உட்காடு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, கையில கட்டிட்டு வந்துருக்காப்புல இந்த ஆளு வீட்டுல. இதான் உங்களுடைய சாதனை. திமுக மாணவர்களும் திமுக மாணவர்களா? 36 வயசுல ஜூலி வந்து மாணவரா? இல்ல ஜூலி கூட வந்து 2 அறவை காடுங்க, இதுங்கெல்லாம் மாணவர்களா? நீங்க ஜென்சின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய நபர்கள் யாரு? எல்லாமே இந்த 36, 37, 38 வயசு என்ன இந்த முத்தின பீசிங்களெல்லாம் கொண்டு வந்து நீ குறை வச்சுக்கிட்டு இதுங்களை வச்சுக்கிட்டு நீ வந்து ஜென்சின்னு டிஷர்ட்டை போட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து 4 படம் காமிச்சா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். உனக்கு அறிவு இல்லையா? வாக்கு வங்கியா உங்ககிட்ட இல்லையா? மறுபடியும் ஒரு புத்துணர்வு பெற வேண்டும். எப்படி பெறுவேன்? இந்த கோமாளி கூத்த வச்சு நீ பெறுவீங்க? நானும் சொல்றேன், காங்கிரஸ் வந்து கவுத்துட்டோம், எங்க பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்றதுக்கு இப்படின்னாரு கிரிஞ்சு வேலையை பண்ணி, நீங்க அந்த கிரிஞ்சு வேலையை பண்ணி உங்களுக்கு ஓட்டு வரப்போறது இல்ல. ஜூலி முகரைக்கு 4 ஓட்டு வருமா எக்ஸ்ட்ராவா? ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்னு உட்கார்ந்து பேசுறீங்க. நீங்க கூட தான் ஸ்டாலின் வருவாரு. நீங்க என்னாச்சு? படத்துக்குள்ளே நக்கிட்டு போச்சு. நான் அப்படி சொல்லல சார். நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் தான் வருவாரு, தூக்கி வைக்க போறாரு, நீங்க நக்கிட்டு போச்சு. வெற்றி தோல்வி